இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பர்கர் ரெசிபி. நார்மலாக நம்ம ஃப்ரோசன் பேட்டிஸ் வாங்கி பர்கர் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் மின்ஸ் பண்ணி வீட்டிலையே நம்ம பேட்டிஸ் பண்ணி அதில் ஒரு பர்கர் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டோன்னா அதோட டேஸ்ட்டே தனி தான். நான் இப்போ ஒரு 500 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம ஒரு சாப்பரில் போட்டு நல்லா மின்ஸ் பண்ணி எடுக்கணும். இது சின்ன சாப்பருங்கிறதுனால நான் 2 டைமாக இதை மின்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்போ ஹாஃப் போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு மின்ஸ் பண்ணி எடுத்துடலாம். சாப்பர் இல்லாதவங்க இதை மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நம்ம மின்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மின்ஸ் பண்ண சிக்கனை நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றி கொடுக்கலாம். இதுதான் சிக்கன் கீமா சூப்பராக வந்திருக்கு. இப்போ செகண்ட் ஹாஃபையும் நம்ம போட்டு மின்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அதுவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றி கொடுத்துடலாம். இப்போ நம்ம அதே சாப்பரில் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மல்லி இலை ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். பச்சை மிளகு, அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். நான் ஒயிட் பெப்பர் சேர்த்துருக்கேன். பிளாக் பெப்பராக இருந்தாலும் பரவாயில்ல. 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதையும் சேர்த்து நல்லா சாப் பண்ணி எடுக்கணும். இதையும் நம்ம ஆல்ரெடி மின்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனோடு சேர்த்து கொடுக்கலாம். இது சாப்பரில் தான் பண்ணணுங்கிறது இல்லை. நம்ம ஆனியன், அப்புறம் சில்லி, கொரியாண்டர் இது எல்லாமே நல்லா சின்ன பீசஸாக நறுக்கி எடுத்தாலும் போதும். இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்தாலும் போதும். இதில் இப்போ உப்பு 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். கூடவே வினிகர் 1.5 டீஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு ஒரு முட்டை ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதையும் உடச்சி ஊற்றி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த டைமில் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. நான் இந்த டைமில் ஆட் பண்ணலை, லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போவே ஆட் பண்ணால் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இதில் இப்போ 1/2 கப்பு பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஹேண்ட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல. அது நல்லா கம்பைன் ஆகணும். எல்லாமே அந்த சிக்கனோட சேர்ந்து நல்லா கம்பைன் ஆகி மிக்ஸ் ஆகி கிடைக்கணும். நான் இந்த டைமில் தான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிடுங்க. அதையும் ஆட் பண்ணி கொடுத்து நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு 1 ஹவர் அல்லது 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை எடுத்துருக்கோம். கையில் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு என்ன சைஸ் பால் வேணுமோ, இப்போ நான் பர்கர் பன் பெருசாக பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பன்னுக்கு சைஸுக்கு இது வேணுங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பேட்டிஸாக தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி பர்கர் பன் ரெசிபி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிபி பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். அந்த பன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பர்கருக்கெல்லாம் நல்லா சூப்பராக நல்லா டெலிஷியஸாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த பேட்டிஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி ஸ்கொயராக பட்டர் பேப்பரில் நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். 1 பை 1 அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணலாம். இது ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். தேவைக்கு எடுத்து பர்கர் பண்ணலாம். இல்லாமல் நம்ம டைரெக்டாக பண்ணுறதா இருந்தாலும் ஃப்ரீஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் மயனேஸு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு தேவை இருந்தால் சில்லி சாஸோ சில்லி கார்லிக் சாஸோ அந்த மாதிரி ஏதாவது சாஸ் இருந்தாலும் இதில் ஆட் பண்ணலாம். உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தவாவில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு நம்ம இந்த பேட்டிஸை குக் பண்ணி எடுக்கலாம். இதை ஃப்ளேம் ரொம்ப மீடியமாக வச்சுட்டு 2 பக்கம் நல்லா பெரட்டி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இந்த பேட்டிஸோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. இது குக் ஆனதும் மேலே ஒரு பீஸு நம்ம சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு இமீடியட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ அந்த சீஸ் அதோட ஸ்டிக்காகி இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஹோம்மேட் பன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை 2ஆக கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு அதில் இதை கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்தால் போதும். இந்த பன்னோட 2 பீசஸையும் நம்ம 2 சைடும் பெரட்டி போட்டு லைட்டாக ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஆல்ரெடி இது சாஃப்ட்டு ஹோம்மேட் பன்னு இருந்தாலும் கொஞ்சம் பட்டரோட ஃப்ளேவர் இதுக்கு கிடைக்கும் இப்படி பண்ணும்போது. இப்போ பன்னு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பர்கர் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் பன் எடுத்துகிட்டு அதில் mayonnaise நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறோம். இது ஹோம்மேட் mayonnaise தான்.
அது மேலே நம்ம இப்போ வந்து கேபேஜ் லீவ்ஸ் வச்சு கொடுக்குறோம். லெட்டூஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணலாம். இப்போ இங்கே இல்லை, அதனால நம்ம கேபேஜ் லீஃப் யூஸ் பண்ணுறோம். அது மேலே டொமேட்டோ ஸ்லைசஸ், இது மேலே சிக்கன் பேட்டிஸ் வச்சு கொடுக்கலாம். அதில் வந்து சீஸ் ஸ்லைஸ் வந்து சூப்பராக ஸ்டிக் ஆகியிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா சாஸு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு ஆனியன் ஸ்லைஸ் வச்சு கொடுக்கலாம். இது மேலே டொமேட்டோ வேணுனாலும் லெட்டூஸ் வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறது அவங்கவுங்க விருப்பம்தான். இப்போ நம்ம கொஞ்சம் ப்ரெட்டில் மைனஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஸ்கூவர் வச்சு டைட்டன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஸ்கூவர் யூஸ் பண்ணுறதுனால கிட்ஸுக்கெல்லாம் வந்து சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு பர்கர் நீங்களும் ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. இது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.